Taste the Daily. தமிழ்நாடு மின் தொடரமைப்பு இந்த கழகத்திலே மணலி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே தற்பொழுது 2 மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்கள் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதிகாலை 5 மணி அளவில் இந்த விபத்து நடந்திருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் 6 மணி அளவில் அந்த புகையை பார்த்திருக்கிறார்கள். அப்போது மணலி தீயணைப்பு கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல் கொடுக்கப்பட்ட பொழுது அங்கு இருக்கக்கூடிய மணலி, மாதவரம் உள்ளிட்ட பகுதியில் இருந்து ஏறக்குறைய 4 தீயணைப்பு வாகனங்கள், அதே போன்று ஏராளமான தண்ணீர் லாரிகள் என இந்த பகுதிக்கு வந்து தீயை அணைக்கக்கூடிய அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக ஏறக்குறைய ஒரு 7 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியில் முழுமையாக மின்சாரம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையின் மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய மயிலாப்பூர், அதே போன்று அது சார்ந்திருக்கக்கூடிய கோட்டூர்புரம், அந்த பகுதிகளுக்கெல்லாம் இந்த 400 மெகாவாட் இந்த பகிர்மான கழகத்திலிருந்தான் மின்சாரம் செல்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மிகப்பெரிய அளவில் மின் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தீ விபத்து இந்த மிகப்பெரிய ராட்சத டிரான்ஸ்பார்மர்களில் டன் கணக்கில் அதன் உள்ளே ஆயில் இருக்கிறது, அதே போன்று காயல்கள் இருக்கிறது. இவை அனைத்தும் தீப்பற்றி இருப்பதால் மிகப்பெரிய அளவில் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மணலி பகுதி முழுமையாக இது மணலியிலிருந்து துறைமுகத்துக்கு, மீஞ்சூர் துறைமுகத்துக்கு செல்லக்கூடியது, அதே போல மாதவரம் செல்லக்கூடியது, கோயம்பேடு போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு போக்குவரத்து தடமாக இருக்கிறது. இதனால் இந்த புகையின் மூட்டத்தின் காரணமாக வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் அந்த பகுதிக்கு அருகே வருகிற போது மூச்சு திணறல் ஏற்படுவதாக கூறுகிறார்கள். தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். தீயை அணைக்க முடியாத ஒரு நிலை இருப்பதாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் அந்த பாய்லரிலே தண்ணீரை பீச்சி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தீ விபத்து ஏற்படுகிற போது முன்னதாகவே, அதாவது பணியில் இருக்கக்கூடியவர்கள் அறிந்திருந்தால் விரைவாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்திருந்தால் இன்னும் சற்று கூடுதலாக வந்து தீயை அணைத்திருக்க முடியும் என்று கூறப்படுகிறது. மிகப்பெரிய அளவில் இந்த பாதிப்பு என்பது மின்வெட்டு ஏற்படக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தீயை அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு நிலவி இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் இருந்த அந்த டிரான்ஸ்பார்மர்களிலிருந்து வரக்கூடிய புகை மூட்டம் என்பது கரும் புகை மூட்டங்களாக இருக்கிற காரணத்தினால் இங்கே இருக்கக்கூடிய தீயணைப்பு அதிகாரிகள் அதில் அணைப்பதிலும் மிகப்பெரிய ஒரு தொய்வு இருக்கிறது. அவர்கள் முகக்கவசம், குறிப்பாக ஆக்சிஜன் போன்றவற்றை அணிந்து கொண்டுதான் இங்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதனால் இந்த 400 மெகாவாட் இந்த உற்பத்தி திறன் கொண்ட இந்த மின் பகிர்மான கழகத்திலே தொடர்ந்து இந்த பகுதியில் மின் தடை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியை ஒட்டி இருக்கக்கூடியவர்கள் மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய இதை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து அந்த மின்சார பயன்பாடு உடையவர்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளும் அதனை சரி செய்யக்கூடிய பணியில் இருந்தாலும் கூட இந்த புகையின் காரணமாக தீயை அணைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மூச்சு திணறல், அதே போல வாகனங்களில் செல்லக்கூடியவர்களுக்கும் மூச்சு திணறல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இதுபோன்ற மின் பகிர்மான கழகங்களிலே பணியாற்றக்கூடியவர்கள் இதுபோன்ற புகைகள் வருகிற பொழுது, இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படுகிற பொழுது பணியிலே இருக்கக்கூடியவர்கள் முன்கூட்டியே தீயணைப்பு துறைக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். பணியில் இருப்பவர்கள், அதாவது சுழற்சி முறையில் பணியாற்றக்கூடியவர்கள் முழுமையான ஒரு கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுடைய கோரிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ்.